அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலக மகளிர் தினம் இல்லையா, வேர்ல்டு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஸோ ஆக்சலரேட் ஆக்ஷன் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறதான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கப்ப அதோட தீமையும் சேர்த்து பார்த்துக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இளம் பெண்களிடையே அதிகரிக்கும் இதய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இளம் பெண்கள்னு இந்த இடத்துல யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 21 to 35 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விமென்க்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக மன அழுத்தம் அண்ட் தென் பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான காரணங்கள்னாலேயே பார்த்தோம்னா அதிகமாக இதய நோய்கள் வருவதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன காரணங்கள் இருக்குது? சர்க்கரை நோய் இருக்கிறது, தவறான உணவு பழக்கம், உயர் இரத்த அழுத்தம், கொழுப்புச்சத்து, மரபணு பாதிப்பு, மன அழுத்தம், இந்த மாதிரியான காரணங்கள்னால இளம் பெண்களுக்கு அதிகமாக நமக்கு ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வித்தியாசமாக பார்த்தோம் அப்படின்னா மினோகா இனோகா அப்படிங்கிற வேறு வகையான மாரடைப்பு பாதிப்பு தற்போது அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பெண்களுக்கு பார்த்தோம்னா மினோகா இனோகா அப்படிங்கிற மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்பு மெடிக்கல் டெர்மினாலஜிஸா கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதயத்துக்கு செல்லும் குறுநாளங்களில் அடைப்பு ஏதும் இன்றி இரத்த ஓட்டம் தடைபடுவதையே மருத்துவ உலகில் அவ்வாறு அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல பார்த்தோம்னா அடைப்பு ஏதும் இல்லாமையே இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, தடைப்படுது. இதுதான் என்ன சொல்றாங்க? மினோகா இனோகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சியோ பரிசோதனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் இதய சிகிச்சையை பொறுத்த வரைக்கும். இந்த இனோகா மினோகா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக சிடி கரோனரி ஆஞ்சியோ, எம்ஆர்ஐ கரோனரி பரிசோதனைகள் மூலமாக இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது, நம்ம சொல்லப்பட்ட காரணங்களை அவங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருந்தாங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கு முன்னாடி திருக்குறள். என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிகளை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று அப்படின்னு சொல்லி அரசருக்கு உண்டான இலக்கணத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது குடிமக்களை மற்றவங்க வருத்தாமல் காப்பாற்றுவது. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த அரசனுமே குடிமக்களை வருத்தாமல் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்கள் ஏதாவது குற்றம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு தக்க தண்டனைகளை வழங்குவது அரசனுடைய செயலாக சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் எண் 549, அதிகாரம் செங்கோன்மை. சரிங்களா? அடுத்ததா இன்றைய செய்தித்தாள்ல இருந்து ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்தோம்னா ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வசிப்போருக்கு பட்டா, குடும்ப ஆண்டு வருமான வரம்பு நிர்ணயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்தோட கேபினெட் கூட்டம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். அதுல இந்த மாதிரி ஆட்சேபனை இல்லாத நிலங்கள்ல வசிக்கக்கூடியவங்களுக்கு அந்த நிலம் அவங்களுக்கே சொந்தமாகக்கூடிய வகையில பட்டா வழங்க இருக்கிறதாக தமிழக அரசாங்கம் அறிவித்திருந்தாங்க. அதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 86,000 பேருக்கு இந்த மாதிரியான பட்டா வழங்க இருக்காங்க. அதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டிருக்காங்க. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த கிரைட்டீரியாஸை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம இதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அடுத்தது இதர பகுதிகளாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. சரியா? இப்போ சென்னையை சுற்றி பார்த்தோம்னா தாம்பரம் மாநகராட்சி இருக்கு, ஆவடி மாநகராட்சி எல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படிதான் நமக்கு பிரிச்சிருக்காங்க. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆண்டு வருமானம். இந்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சம் ரூபாயாக இருக்கணும். ஓகேங்களா? 3 லட்சம் ரூபாயாக இருக்கணும். 3 லட்சம் ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய நிலங்கள் அவங்களுக்கே சொந்தமாக பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இதுவே 3 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? முதல் கண்டிஷன். அடுத்தது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், ஆவடி, நம்ம தாம்பரம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பகுதிகள், இந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் 16 கிலோமீட்டர் எடுத்துக்கிறாங்க. சென்னை அதை சுற்றி ஒரு 16 கிலோமீட்டர். இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 16 கிலோமீட்டர்ல ஒருத்தர் வீடு கண்டிப்பாக கட்டியிருக்கணும். வீடு கட்டி அந்த வீட்டில் 10 வருஷம் இருக்காங்க
அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடு சொந்தமாக வழங்கப்படும். சரிங்களா? அவங்களுக்கு அந்த இடம் அவங்களுக்கு தான். சரியா? ஸோ அந்த இடம் எவ்வளவு இடம், எத்தனை சென்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேபி அரை சென்ட்டாகவும் இருக்கலாம். ஆனா அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப் டு 1 சென்ட் வரைக்கும் அவங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா, உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கார், அவருடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய், சென்னைக்கு உள்ள ஒரு 16 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல ஒரு ஆட்சேபனை இல்லாத இடத்துல வந்து இருக்காரு. அவர் வீடு கட்டியிருக்காரு. அவரு 10 வருஷம் அந்த வீட்லயே இருக்காரு. அவரோட வீடு பார்த்தோம்னா 1 சென்ட்ல இருக்கு அப்படின்னா அவருக்கு ஃப்ரீயா ஹவுஸ் பட்டா அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. இதுவே அவரோட இடம் அப்படிங்கிறது 1 சென்ட்டுக்கு மேல, இப்போ ஒரு 1.5 சென்ட்ல இருக்கு அப்படிங்கறத சொன்னோம்னா இந்த அரை சென்ட்டுக்கு அரசாங்கம் அதற்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிப்பாங்க. சரியா? இது வந்து சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. இதுவே இதர மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், கிராமப்புறங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சினா இந்த ஒரு கண்டிஷன். அடுத்தது இதர மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் இதை தனியா கிளப் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சுற்று வட்டார பகுதிகள் அப்படிங்கிறது 8 கிலோமீட்டர்ஸா இருக்கணும். இந்த இடத்துல ஒரு நபர் வந்து கண்டிப்பா வீடு கட்டி இருக்கணும். வீடு கட்டி 5 வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்கணும். அதே மாதிரி அவர் எவ்வளோ அந்த எத்தனை சென்ட் கணக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 2 சென்ட் வரைக்கும் இந்த பகுதிகளில் அலோவ் பண்றாங்க. சரியா? இப்போ ஒருத்தரோட ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாயாக இருக்கு. அவரு ஒரு மாநகராட்சியோட அந்த 8 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள வந்து இருக்காரு. அவர் வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் 5 வருஷம் வசிச்சிருக்காரு. அவரோட வீடு 2 சென்ட்ல இருக்கு அப்படின்னா அவருக்கு ஃப்ரீயா ஹவுஸ் பட்டா கொடுத்துருவாங்க. இதுவே 2 சென்ட்டுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ராவா எவ்வளவு நிலம் இருக்கோ அதற்கு உண்டான அமௌண்ட்டை அரசாங்கம் வாங்கிப்பாங்க. இல்ல இவரோட ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய் இல்ல ஒரு 5 லட்சம் ரூபாயா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த 2 சென்ட்டுக்குமே அவர் தான் வந்து மார்க்கெட் வேல்யூல என்ன அமௌண்ட்டோ அதை கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ஆண்டு வருமானம் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து இப்ப எங்க நம்ம பார்த்திருக்கோம்னா பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் சென்னையை தவிர இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மாநகராட்சிகள். இதுவே கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிராமப்புறங்கள்லையும் பார்த்தோம்னா அதே இந்த 8 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேரூராட்சிகள், நகராட்சிகள்னு வரப்பே வந்துடும். சரிங்களா? இப்ப கிராமப்புறங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூரல் ஏரியாஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சென்ட் கணக்கு அப்படிங்கிறது 3 சென்ட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு 3 லட்சம் ரூபாய் அவரோட ஆண்டு வருமானம். கிராமப்புறத்துல ஒரு வீடு கட்டியிருக்கார். அந்த வீட்டுல 5 வருஷம் இருக்கார். அந்த வீடு ஒரு 3 சென்ட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஃப்ரீயா ஹவுஸ் பட்டா அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு டைம்க்கு 2 டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபுல்லா புரிஞ்சிடும். சரியா? 3 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா மொத்த நிலத்துக்குமே அவரு தான் காசு கொடுக்கணும். இதுவே 3 லட்சத்துக்கு உட்பட்டு இருந்து அந்த சென்ட் கணக்குகள்ல பாக்குறப்ப ஒரு அரை சென்ட்டோ இல்ல 1 சென்ட்டோ எக்ஸ்ட்ராவா ஆக்குபை பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த எவ்வளவு எக்ஸ்ட்ராவா ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணா போதும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு மேபி ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ரீட் பண்ணி பாருங்க. சரியா? அடுத்தது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கருங்குன்றம் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பரிசு அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மலையாளத்தில் இருக்கக்கூடிய என்டே ஆண்கள் அப்படிங்கிற இந்த நூலை தமிழ்ல எனது ஆண்கள் அப்படின்னு மொழிபெயர்த்த விமலா அவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி பரிசு அப்படிங்கிறது தமிழ் மொழிக்காக வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 21 மொழிகளுக்கு வழங்கப்படும். சரிங்களா? 21 மொழிகளுக்கு வழங்கி இருக்காங்க. ஸோ அதுல தமிழ் மொழிக்கு பார்த்தோம் அப்படின்னா எனது ஆண்கள் அப்படிங்கிற இந்த மொழிபெயர்ப்பு நூல் அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விமலா அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த என்டே ஆண்கள் அப்படிங்கிறது மலையாளத்தில் எழுதப்பட்ட நூல். அந்த மலையாளத்தில் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நளினி ஜமீலா அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சரியா? மலையாளத்துல என்டே ஆண்கள் நளினி ஜமீலா எழுதியிருப்பாங்க. அது தமிழ்ல எனது ஆண்கள் சொல்லி விமலா மாத்திருக்காங்க. அந்த தமிழாக்கத்துக்கு தான் இப்ப மொழிபெயர்ப்பு விருது கிடைச்சிருக்கு. சரியா? சோ முக்கியமான ஒரு செய்தி. இந்த பரிசு தொகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 50,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் தாமிர பட்டயம் இதெல்லாம் சாகித்ய அகாடமி வந்து கொடுப்பாங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.